இந்த பிக் பாஸ்னால ஏகப்பட்ட பேர் புலம்பி இருக்காங்க. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்பேற்பட்ட பிக் பாஸையே புலம்ப விட்டது மீண்டும் இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த இந்த 8 எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான். பாவம் அந்த பயபுள்ள எத்தனையோ தடவை கூப்பிட்டு வெளில நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் அந்த பயபுள்ளைங்களும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டிங்ன்றத முத கொண்டு அதெல்லாம் பாக்குறப்போ ஐயோ பாவம் யாரு பெத்த புள்ளையோ அப்படின்ற மாதிரி பீலாச்சு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்களா? சரி அப்படி என்ன பண்ணாங்கன்றது டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம விஷால் அவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இந்த 8 எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் உள்ள வந்து விஷால் எப்படி போர்ட்ரே ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பிட் எல்லாம் போட்டாங்க தெரியுமா? அதை நினைச்சு சோ அவர் என்ன சொன்னாரு, தர்ஷு அன்ஷு உங்க 2 பேருக்கும் பெரிய சாரி. அதுல ஃபர்ஸ்ட் தர்ஷிகா ஐ எம் வெரி வெரி சாரி. அதுக்கு மேல உங்க அம்மாக்கு சாரி. எல்லா தப்பும் என் மேலதான். எனக்கே எவ்வளவு கோபம், கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அசினே உனக்கு ஒரு சாரி. நீ எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல். உன் மேல எனக்கு ஒரு தனி பாசம் இருக்கு. ஏன்னா நீ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் அமைச்சு கொடுத்த, அதாவது மேம்பாலம். அதனாலதான் நீ எனக்கு ஸ்பெஷல். மொத்தத்துல எல்லாருக்கும் சாரி அண்ட் தேங்க்யூ. ஆனா உங்க 2 பேருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், வெளியே எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் ஐ எம் ஆன்சரபிள் டு போத் அப்படின்னு தான் மேல சுமர்த்தப்பட்ட அந்த பாவக்கரைகளை ரின் சர்ஃபெக்சல் ஆலா உஜாலாலாம் போட்டு கம்ப்ளீட்டா துவைச்சி எடுக்க பாக்குறாரு. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அத மக்களே மறந்தாலும் உள்ள போயிருக்குதுங்க பாத்தீங்களா இந்த 8 பீஸும். அதுல ஒரு சில பீஸுங்க மட்டும் திரும்ப சொல்லி கேமராலையும் மைக்லயும் ரெஜிஸ்டர் பண்ணினே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க 1008 சாரி சொன்னாலும் சரி, 10,080 ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி, 5 பிஷாக்கு பிரயோஜனம் இல்ல விஷாலே. அன்னலட்சுமியை அடிக்கடி சொல்லுங்க ஐயா, மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லு. அடுத்ததாக நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரோட பர்ஃபார்மன்ஸ். நம்ம என்ன பண்ண அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற பழைய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் மண்டையும் போய் கண்ணா பின்னான்னு கழுவிட்டு இருக்காரு. முத்து இந்த ரயான்ட்ட நான் பேசினேன், அவன் என்னன்னோ சொல்றான்டா. இந்த பில்டிங் மேல இருந்து குதிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச பேராஷூட் தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலில நான் வின் பண்ணதே. அவன் உன்னை அப்படி பாக்குறான், நீ இப்படி ஆடு அப்படி ஆடு, ஒட்டி அவன் எடுப்பான் இவன் எடுப்பான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முத்து மண்டையை கழுவுனாரு. அதுக்கு முத்து எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. பேசிட்டு தொணன்னு வரீங்க, பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க. அடுத்து ரயான்ட்ட போய் ரயானே நீ பொட்டி எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பொட்டி எடுக்க போறவங்க 3 பேர் தான், நீ அருண் இல்ல பவித்ரா. எப்படியும் டைட்டில் வின்னர் இவங்க தான் தெரிஞ்சு போச்சே. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் பொட்டி எடுக்க கூடாது? அப்படி இல்ல சார், இப்ப போய் டாப் 5ல நின்னு ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, பொட்டி எடுத்துட்டு போறது எப்படி இருக்கு? அப்படி இல்லப்பா, நீ பொட்டி எடுத்துன்னு போனாலும் நீ ஃபைனலிஸ்ட் தானே, எப்படியும் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு தானே, அதனால எடுத்துரு அப்படின்னு அந்த பீஸோட மண்டையை போய் தனியா கழுவிட்டு இருக்காரு. நீங்க என்ன பொல்யூட் பண்றீங்க, உன் மதிப்பு உனக்கு புரிய வைக்கிறேன். சரி மண்டைய கழுவுனா கூட ஓகே. ஆனா வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு, மக்கள் எப்படி பாக்குறாங்க, என்ன ஓட்டிங் என்ன பேசிக்கிறாங்கன்றத முத கொண்டு எப்படி எப்படிலாம் சொல்ல முடியுமோ அந்தந்த ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணே. இது ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம பிக் பாஸ் ஐயா கொஞ்சம் கன்ஃபெஷன் ரூம் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? போங்க ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு உன்னை எதுக்கு உள்ள அமிச்சோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் எதுவுமே பேசலையே பிக் பாஸ். யார் நீங்க? இந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு சில புரோட்டோகால் இருக்கு, ஆனா அதெல்லாம் மீறி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொல்லி தானே அமிச்சோம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங்கும் கொடுத்தாச்சு. ஆனா நீங்க ஓட்டிங் பத்தி பேசுறீங்க, மக்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. மொத்தத்துல எதெல்லாம் தெரியக்கூடாதோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இப்ப அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. சாரி பிக் பாஸ், கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ பொதுவா சொல்லிட்டனோ அப்படின்னு நினைச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு தூரம் ஆர்வத்துல சொல்லிட்டேன் அப்படின்றதே நீங்க சொல்லி தான் தெரியுது. மன்னிச்சோ. நம்ம கிட்ட மதிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். ரவீந்தரே இந்த வீட்ல வின்னர் யாருன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. 8 பேர்ல யார் வின்னர் ஆக போறாங்க அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க மண்டையை கழுவுறதெல்லாம் ஓகே, ஆனா ஓட்டிங் பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? இங்க பாருங்க ஃபேட்மேன் ரவீந்தர், நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்றது தெரிஞ்சதுனால தான் உங்களை தனியா கூப்பிட்டு வச்சு கன்ஃபெஷன் ரூம்ல பேசிட்டு இருக்கோம். இதுவே மத்தவங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டோம், வெளியவே வச்சு மைக்ல சொல்லியிருப்போம் அப்படிங்கிறாரு. அது என்ன பாரபட்சம்? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒண்ணு தானே, அது என்ன இவருக்கு மட்டும் கன்ஃபெஷன் ரூம், மத்தவங்களுக்கு மட்டும் லிவிங் ரூம்? இதுக்கு தான் அந்த காலத்திலே சொன்னாங்க போல இருக்கு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சரி பேலன்ஸ் சொல்லி முடிச்சிடறேன் இருங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பகிரங்கமா சாரி எல்லாம் கேட்டாரு. அதனால மனமிறங்கிய நம்ம பிக் பாஸ் இங்க பாருங்க ரவீந்தர், நீங்க எப்போ வெளில போயிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், அதை இப்படிதான் துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா? சாரி பிக் பாஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பழம் சாரி சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே ஐ ட்ரஸ்ட் யூ, இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்திருப்பாரு போல இருக்கு நம்ம பிக் பாஸ். ஐயோ ரொம்ப பேசிட்டோமோ, சரி கொஞ்சம் சாந்தப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சு ரவீந்தர் உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்றாதீங்க நல்ல காமெடியா பேசுறீங்களே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறப்போ மிஸ்டர் ரவீந்தர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த வீட்ல நீங்க 2 வாரம் இருந்தீங்க. எது 2 வாரமா? 1 வாரம் தானே. இருங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வாரம் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டீங்க, 2வது வாரம் என் மனசுல இருந்தீங்க அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு பிட்டு. அப்பதான் மறுபடியும் அந்த டயலாக் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.
ஏன்னா மத்தவங்கள்ட்ட இப்படி பேசியிருப்பாரா? என்னதான் இவர் பிக் பாஸா இருந்தாலும் இவரும் துட்டுக்கு தானே வேலை செய்யறாரு. எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் பேச முடியும். ஆனா இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவரும் நம்ம ரவீந்திரனும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்றது பிக் பாஸ் நேத்து பேசினதுலயே புரிஞ்சுச்சு. அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். இதுக்கு நம்ம ரவீந்திரன் என்ன சொன்னாரு? உங்க மனசுல இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல பிக் பாஸ், நான் ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே வந்துட்டேன், நான் தோத்து போயிட்டேன்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. பரவாயில்ல ரவீந்தர், இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள போங்க, நிறைய ஃபன் பண்ணுங்க, இது மைண்ட் கேம், அதுல விளையாடுங்க. ஆனா வெளில நடக்கிற மேட்டர் மட்டும் சொல்லாதீங்க. ஓகே பிக் பாஸ், சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாங்க. சரிடா அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு விர்ச்சுவலா முதுகுல தட்டி கொடுத்து கட்டி புடிச்சு நன்றி வணக்கம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதெல்லாம் பாக்குறப்போ அதே டயலாக் தான். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பட் ஏன் இந்த டயலாக் மட்டும் அடிக்கடி நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகுது? பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அடுத்தபடியாக நம்ம தீபக் அண்ணே அருண் அண்ட் ஜாக்கிட் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அவங்க 8 பேர் நம்மள வந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, நம்ம ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கணும், நம்மள அவங்கள போட்டு அடிப்போம். ஊன்னு சொல்லுங்க, நான் போய் போறண்டே இழுக்கவா? சொல்லுங்க, இழுக்கவா? போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். நீ சொல்லு, தட்டிலாமா? நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்கப்பா, இனிமே நமக்குள்ள இதான் கோட் வேர்ட், மா காப்பா. அது என்னன்னா மா காப்பா, மண்டைய கழுவ பாக்குறானுங்க, அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நம்மள யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்க, இந்த கோட் வேர்டை சொல்றேன், அலர்ட் ஆயிக்குங்க அப்படின்னு நம்ம தீபக் அண்ணே ஜூனியர்ஸ்க்குலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து நம்ம முத்து என்ன சொன்னாரு? அண்ணே, இந்த ரவீந்திரன் வந்து என் மண்டையை கழுவுறாரு, என்னவோ ட்ரை பண்றாரு, அது நல்லா எனக்கு தெரியுது அப்படின்னு காலைல பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. பாவம், அவர் என்ன பண்ணுவாரு, ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்றாரு, ஆனா பொசுக்குன்னு வீட்டுக்குள்ள ஓட போறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் மறந்துட்டு வெளில நடந்த எல்லா மேட்டரையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு, அவருக்கே தெரியாம. புரியுதுண்ணே, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. தெரிகிறதா? அடுத்தபடியாக எல்லாரும் சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம தீபக் அண்ணன் காலைல சொன்னாரு தெரியுமா, நான் போய் உரண்டை இழுக்க போறேன் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி, ஏன்பா புதுசா வந்தீங்கல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல ஆக்டிவிட்டியை பண்றது என்ன சொல்றேன்? ஆமாப்பா, வந்ததுல இருந்து டீ காஃபி எல்லாம் மட்டும் சாப்பிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியும், பாவம் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு இழுத்தாரா. இவர் போட்ட மீன் வேற யாருக்கோ, ஆனா அதுல சிக்கினதே நம்ம சுனிதா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? அவங்க உள்ள பூந்து, என்ன இவ்வளவு ரூடா பேசுறீங்க, ஹார்ஷா பேசுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எது, நான் ஹார்ஷா பேசுறேனா? ஆமா, பாக்குறதுக்கு அப்படியே தெரிஞ்சே. ஆமா, ஹார்ஷா பேசுனீங்க தானே. அச்சோ, அது நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டாரு பொசுக்குன்னு. இருந்தாலும் இப்படி ரூடா பேசக்கூடாது, உங்களை யாராருக்குப்பா அப்படி தோணுச்சே? என்ன தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, புது பீஸுங்க எல்லாம் கை தூக்குச்சு. அந்த புதுசுலயே ஒரு சிலதுங்கலாம் அப்பெல்லாம் ஒண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சிங்க. ஆர்னவே, நம்ம ஃபேட்மேன் அவர்கள்லாம் பழைய பீஸுங்கலாம் எனக்கு ஒன்னும் அப்படி தோணல அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. இருந்தாலும் ஒரு சில பீஸுங்களுக்கு நான் பேசினது ரூடா இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதே, அதுக்கு பதிலா இனிமே செய்ய மாட்டேன்னு வேணா சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. தைரியத்தை விடப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராசி. பட் நம்மளால உண்மையிலேயே உரண்டி இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரா, இல்ல உண்மையிலேயே உள்ள இருந்த மிருகம் எந்திரிச்சு உரண்டன்ற பேர்ல புரண்ட ஆரம்பிச்சுச்சான்னு தெரியல. பட் இவர் போட்ட தூண்டில் ஆர்னவ் அப்படின்ற திமிங்கலத்துக்கு. பட் அந்த திமிங்கலமே உன் கூட சேர்ந்து நானும் மீன் பிடிக்கிட்டுமா அப்படின்னு தீபா கூட சேர்ந்துக்குச்சு. சோ இப்போ அந்த தூண்டில மாட்டினது தமா தூண்டு கருவாடு. அடுத்தபடியாக டாப் 8 வெர்சஸ் சேலஞ்சிங் 8 அப்படின்னு இந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்கா இருக்கும் அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோமா, அப்பதான் இந்த டாஸ்க் என்னன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆடி போயிடுச்சு. அப்படின்னா டாஸ்க்னு கேக்குறீங்களா? ஆடலும் பாடலுமா. அட பிக்காளிப்பல. இதுல யார் அந்த கேரக்டர்ல இருந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு டாட் வச்சு விட்டாங்க. என்ன பரிசுன்னு கட்சி வரைக்கும் சொல்ல, அதற்கு பதிலாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணதான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. இதை காம்படிட்டிவா எடுத்துக்கிட்டு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸும் கொடுத்து அந்த கேரக்டர்லயே இருக்கணும், நாங்க பாட்டு போடுறப்போ வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அதன்படி எல்லா பீஸும் கேரக்டர்ல ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல நான் பெரிதும் பாதிக்கப்பட்டது எங்க தெரியுமா, கத்திஜா அப்படின்ற பேர்ல ஒருத்தங்க ட்ரெஸ் போட்டு நான் தான் கத்திஜான்னு சொன்னாங்களே, அதை பாக்குறப்போ நெஞ்செல்லாம் புண்ணாய் போச்சுங்க. ஏன்னா எனக்கு சமந்தாவை ரொம்ப பிடிக்கும், பட் இவங்க கத்திஜா மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு கண் பேசிட்டு இருக்காங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. கத்திஜா, எங்க டாடி வந்து சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதுல பவித்ரா தசவதாரம் அசின் ரோல், ஜாக்லின் ஹாஷினி ரோல், முத்துக்குமரன் சுமார் மூஞ்சி குமார், ரயான் புதன் கேரக்டர்ல மன்மதன் படத்துல வந்த மாதிரி வராரு. சௌந்தர்யா தான் தனலட்சுமியே. வர்ஷினி ஏதோ தேவின்னு சொன்னாங்க, அது எந்த தேவின்னு தெரியல. ஏகப்பட்ட தேவி இருக்காங்களா, சமீபத்துல வந்த சாச்சமா தேவி உட்பட. அதனால லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவள் குந்தர தேசத்து இளவரசி. சுனிதா ஏதோ கலக்கி அப்படின்ற ரோல்ல வந்திருக்காங்களாமா. பிளெயின் கலக்கியா இல்ல சால்னா கலக்கியான்னு தெரியல. பழைய காமெடி. விஷால் மாஸ்டர்ல வர்ற ஜேடியா வந்தாரு. கண்ணம்மா வீட்டுக்காரரு ஆர்யாவாக வாரணம் ஆயிரத்துல இருந்து
வந்திருக்காரு. அடுத்து நம்ம சிவானே விநாயக்கு பதிலா குருநாயக்கா வந்தாரு. தீபக் படையப்பாக்கு பதிலா பெரியப்பாவா வந்தாரு. ஆர்னவ் அவர்கள் அலைப்பாய்தை ஹிருத்திக்கா வந்தாரு. கட்சியே நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன் என்ன கெட்ட போட்டிருக்காருன்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஒருவேளை அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஓ சோழ மன்னனா அப்படின்னு. நெல்லாடிய நீலமெங்கே. அடுத்தபடியா ஃபர்ஸ்ட் பாட்டு. இதுல நம்ம தனலட்சுமி போய் ஆடினாங்க. அதை நீங்களே பாருங்க. என்னம்மா ஆடுறீங்க. அடுத்ததாக நம்ம ஆரியா அடியே கொள்ளுதேன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பேக்ரவுண்ட்ல நம்ம விஷால் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் ஆடினாரு. அதுல ஒரு குட்டி கிளிம்ஸ் நீங்களே பாருங்க. ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, சான்ஸே இல்ல. அடுத்து நம்ம சுமார் மூஞ்சி குமாரே ஹாசினி மாதிரியா பண்ணுது இது அப்படின்னு சொல்லி ஜாக்க கலாச்சிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம சாச்சு நீ எதுக்கு ஜாக்கிட்ட இருந்து தள்ளியே இரு, எனக்கு எரியுது அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டால நம்ம பசங்க ரீல்ஸ்ன்ற பேர்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ரீல்ஸ் போடுவாங்க தெரியுமா. பேக்ரவுண்ட்ல ரொமான்டிக் சாங் எல்லாம் போட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம சாச்சு. அதை பாக்குறப்போ இவங்களுக்கு பயங்கரமா காண்டாவுதான். புரியுது உங்களுக்கு அது காண்டாவுது, எங்களுக்கு நீங்க இதை ஒரு பெரிய மேட்டரா வச்சுட்டு பேசுறதெல்லாம் பாக்குறப்போ காண்டாவுது. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அடுத்ததாக 1001 சோழ மன்னர் பார்த்திபனா இருந்து டான்ஸ் ஆடினார். சும்மா சொல்லக்கூடாது, முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல. ஆனா நேத்து இந்த பாட்டு பிளே பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சாங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி ஆட்டாருப்பா. அந்த லாஸ்ட் 10% மட்டும் என்னால முடியலன்னு உட்கார ட்ரை பண்ணாரு. சுத்தி இந்த பொண்ணுங்க எல்லாம் போய் அந்த பாட்டை பினிஷ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ரவுண்டு கட்டி டான்ஸ் ஆடி அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு. சோ சுத்தி இருந்தவங்க எல்லாருமே நல்லா பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஆடினவும் பாராட்டுறேன் அப்படின்ற பேர்ல நீங்க ஆடினதை காமிச்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் சோறு ஊட்டலாம் அப்படிங்கிறாரு. உன் கையில அவன் மாட்டான், என்ன பண்ணுவேன்? மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறதா. அதுக்கப்புறம் ஜாக் கேட்டாங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு. அதை வேற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணாரு. அதுக்குள்ள பிக் பாஸ் உள்ள பூந்து ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லன்னு வச்சுக்கங்க இந்த பீஸ் தொக்கா மாட்டி இருக்கும். பட் இதை மேட்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக லாஸ்டா மறுபடியும் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணீங்க, ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணீங்க அப்படின்னு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தபடியாக நம்ம பவித்ரா தசாவதாரம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவற்றுள் சில உங்கள் பார்வைக்காக. அங்க என்ன பார்வை, பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம சிவான் இருக்கார்ல, அவர் மங்காத்தா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாருப்பா. அண்ணனும் நல்லாவே ஆடினாரு. இது சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம சிவானே பவித்ராவை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தார். பவித்ரா நீ தர்ஷிகாட்ட சொன்ன தெரியுமா, as a ஃப்ரெண்டா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி. அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா அதே தர்ஷிகா நான் வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ வேணா உப்பு தரேன், அப்பயாவது சொரணம் வருதான்னு பாப்போம் அப்படின்னு ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தாங்க தெரியுமா. அதை பாக்குறப்போ அக்காவுக்கு செம கோவம் வந்துருச்சு. வெளியே வரட்டும் நானே பலார்னு அரைஞ்சிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எந்த அக்காவை சொன்னாருன்னு தெரியல. ஆனா பாக்குறப்ப இவங்க ஒய்ஃப் தான் அக்கான்னு மீன் பண்ண மாதிரி தெரிஞ்சு, அதாவது பவித்ராவுக்கும் தர்ஷிகாவுக்கும். பட் அவங்கள பவித்ரான்னு தர்ஷிகாக்கு அக்கான்னு சொல்ல வந்தாரா இல்ல அவரோட அக்காவை சொன்னாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு அக்கா தர்ஷிகா மேல கோவமா இருக்காங்களாமா. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுர வாங்காதீங்க. அடுத்ததாக நம்ம முத்து பிரெட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு ஒரு வாய் குர்ரா அப்படின்னு ஜாக் கேட்டாங்களா. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, டேய் குர்ரா அப்படின்னு கேட்டதும் சரி இந்தா அப்படின்னு கொடுக்க போனாரு. அதுக்குள்ள இந்த சாச்சனா உள்ள பூந்து நீ ஒண்ணு கொடுக்காத தள்ளி போ அப்படின்னு தள்ளி விட்டு சாச்சனா கையில வாங்கிட்டு போய் இந்தா இப்ப வேணா சாப்பிடு அப்படின்னு கொடுக்க போறாங்க. சோ இதை பார்த்து ஜாக் கடுப்பாயி ஒரு டேஷ் வேணாம் கிளம்பு அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப முத்து மூஞ்சி மேலே சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத தப்பு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதுக்கு நம்ம சாச்சனா அது அப்படி போற்றே ஆகுது வெளியே, அதை பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஓடுறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஜாக் கடுப்பாயிட்டாங்க பயங்கரமா. சோ கோச்சிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம மாத்திக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முத்துவும் அதே தான் சொன்னாரு, ஜாக்கி என்ன தம்பியா தான் பாக்குது, நானும் ஜாக்க அக்கா மாதிரி தான் பாக்குறேன். பூனைதான் எனக்கு அம்மா, நான் தான் அவளுக்கு அப்பா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் நம்ம மேல, அது தப்புனா மட்டும் தான் மாத்திக்கணும். தப்பு இல்லைன்ற பட்சத்துல அதை கடந்து போறது தான் சரி அப்படின்னு சொன்னாரு. அது இந்த அம்மாக்கு புரிஞ்சா புரியலையான்னு தெரியல. அப்ப புரியல
இப்ப புரியல. சரி நான் என்ன கேக்குறேன், அப்படியே வந்துட்டு போட்டுமே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் ஜாக்கு அண்ட் முத்துவ சேர்த்து ரீல்ஸ் வருதோ இல்லையோ, இவங்க பண்ண இந்த கிரிஞ்சு வேலைக்காக தனியா ஒரு ரீல்ஸ் வரும், அதுக்கு ரெடி ஆயிக்குங்கம்மா. எப்போ ரெடி? அப்புறம் தீபக் அண்ணன் போய் நம்ம ஜாக்கி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்ணா வெளியே 1008 சொல்லட்டும்னே, நீ வீட்டுக்குள்ள தானே இருந்த, எங்களை பாத்துருக்கல, அப்படி இருக்கிறப்ப இப்படி ரியாக்ட் பண்ணலாமா? உண்மையிலேயே அவன் எனக்கு தம்பின, கிட்டத்தட்ட எனக்கும் அவனுக்கும் 3 வயசு வித்தியாசம். வயசுல சின்ன பையனா நான் என்னடே முட்டி சைஸ்ல இருக்கேன். வெளில அப்படி போட்டிருக்காங்கன்னா அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். அதை விட்டு வந்ததுல இருந்து ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் இல்ல, எப்ப பார்த்தாலும் பண்றா. நாங்க 2 பேரும் ஏதாவது கேஷுவலா பேசுறப்போ குறுக்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் அப்படிதான் உட்காருவாங்கிறா. இப்படி எல்லாம் இவன் பண்றதை பாக்குறப்போ அவன் பக்கத்துல உண்மையிலே இடம் இருந்தாலுமே கான்சியஸா தான் போய் உட்காரணுமோன்னு தோணுதுனே. சை மண்ட காய்துரா சாமி. ஆமாமா, இதே மாதிரி தான் விஷால் கிட்டியும் போய் நேத்து பிளே பாய்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு அவரும் புலம்பிட்டு இருந்தாரு. அதுக்கு ஜாக்கி என்ன சொன்னாங்க, இன்னமோ முத்துவை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற பேர்ல இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கா, எங்க 2 பேரையும் சேர்த்து மீம்ஸ் வருது, ரீல்ஸ் வருதுன்னு. வரதான் செய்யும். ஒருவேளை அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நீ ஃபீல் பண்ணலாம், அதுதான் இல்லையே, அப்ப தள்ளி விட்டு போக வேண்டியது தானே. எனக்கு தான் அது பிடிக்கல, வெளியே போய் நான் அதை கண்டுக்க போறது கிடையாது, அந்த மாதிரி விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா இந்த சாச்சனா வெளியே போய் அவங்க எபிசோட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, இனிமையாவது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திருந்தி வருவாங்கன்னு பார்த்தா எந்த அளவுக்கு வன்மத்தோட வெளியே போனாங்களோ அது into 3 டைம்ஸா உள்ள வந்திருக்காங்க. நானாவது திருந்துறதாவது. ஃபைனலா இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறன்ற பேர்ல எதுக்காக இப்படி யோசிச்சோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டா, இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தா தானே இப்படி போடுவாங்க, அதை நம்ம உள்ள பூந்து கெடுத்து விட்டோம் அப்படின்னா போட மாட்டாங்கன்றதுனாலதான் அப்பப்ப நான் குறுக்க வந்தேன். ஏன்னா அதை பாக்குறப்ப எனக்கு வெறி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜாக்கி என்ன சொன்னாங்க, போடுறவங்க போடதாமா செய்வாங்க, உனக்கு தெரியும்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி. அவன் எனக்கு நிஜமாவே தம்பி மாதிரி. இதுவே நான் அதை பார்த்திருந்தேன் அப்படின்னா அச்சிப்ப அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு போயிட்டே இருந்திருப்பேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன். நீ ஒன்னையும் ஜெஃபியும் போடுறதே பெருசா வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க 2 பேரோட கப்பல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சாண்டா கிளாஸ் கெட்டப் போட்டு வந்திருந்தாருல ஜாக்கோட ஆளு, அவங்கள சொல்லி ஜாக்கா ஆறுதல் படுத்துறாங்களாமா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம பிக் பாஸ் அவர்கள் இந்த எல்லா பீஸையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்கல, வருந்த மாட்டீங்கல, அவ்வளவு தூரம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நான் எதுவும் சொல்லியா பிக் பாஸே அப்படின்னாரு சிவகுமார். நீ ஒண்ணு சொல்ல இல்லையே, பவித்ரா கிட்ட போய் தர்ஷிகா மேட்டர் சொல்றேன்னு சொல்லி அக்கா கோவம் வந்துச்சு, பலாரம் அரையணும்னு சொன்னாங்கன்னு சொன்னதெல்லாம் என்ன கதை ராஜா? அதுவும் சாரி இனிமே சொல்ல மாட்டேன். மூஞ்சு மொகரியம் பாரு, சாரி போரி குப்பை தொட்டில அரைச்சி. பிரியா சொல்லுங்க தல, வெரி மச் டிசப்பாயிண்டட். சாச்சனா இனிமே சொல்லாம இருக்க ட்ரை பண்றேன் பாஸ். எதே ட்ரை பண்றியா? ரியலி சாச்சனா? ஐயோ இல்ல அவாய்ட் பண்றேன். தர்ஷா குப்தா இனிமே சொல்ல மாட்டேங்க, ஒழுங்கா இருக்கணுங்க. இதுக்கப்புறம் தப்பி தவறி யாராவது சொன்னீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு காலைல கதவை திறந்து கழுத்தை புடிச்சு வெளில தள்ளி விட்டுருவேன். இல்ல இப்பயே போய் சொல்றீங்க அப்படின்னா இப்பயே திறக்கிறேன், கிளம்பி வந்துருங்க. ஐயா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா, நாங்க இனிமே பண்ண மாட்டோம்யா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சரி போய் தூங்குங்க. இங்க என்ன மீறி எவனாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா, இது வரைக்கும் வந்த எந்த சீசன்லயும் லைட் போட்டு இப்பெல்லாம் பேசினதே கிடையாது. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன், தலையெழுத்து போய் தூங்குங்க போங்க அப்படின்னு கதறி அழுவாத குறையா கோவமா பேசுறேன் அப்படின்ற பேர்ல ஃபுல்லா மனவலியோட பேசிட்டு இருந்தாரு. அது நமக்கு தெரிஞ்சு எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்ப இந்த சிவகுமார் சொன்னது, பிரியா சொன்னதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆனா இந்த சாச்சனா சொன்னதெல்லாம் பாக்குறப்போ நல்லா ஆடிட்டு இருக்கிறவங்க கேமையும் கெடுத்து விடுற மாதிரி இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த பீஸை முடிஞ்சா பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. நான் இறங்கி ட்ரை பண்றேன். சரி மோஸ்டா இன்னைக்கு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கண்டிப்பா ஒருத்தர் அவுட், அது யாரு என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பணப்போட்டியும் எப்படி இந்த வீக்ல எடுத்துருவாங்க. ஒருவேளை விஷால் இந்த வீக் போயிட்டாரு அப்படின்னா ஒன்னு பவித்ரா இல்ல ரயான், மோஸ்டா இந்த 2 பீஸ்ல ஏதோ ஒன்னு தான் எடுக்கும், யாருன்னு பார்ப்போம். சரி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.